ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின். இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா கீழே இருக்கிற அந்த ஈக்குவேஷன் வரணும். என்னென்னது 2x² + 2y² + x - 2y = 0ன்னு சொல்லி வரணும். சரி, ரைட். இப்போது அவன் கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் 2z + 1 / iz + 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், z-ஓட வேல்யூ x + iy. அப்போ 2z என்னன்னா எங்கெங்கெல்லாம் அப்போது z இருக்கோ அங்கெல்லாம் x + iy சப்ஸ்டிட் பண்ணால் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னது 2x + 2iy ஆயிரும். இதை நம்ம ரியல் ப்ளஸ் இமேஜினரி நம்பராக நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி டினாமினேட்டரில் பாருங்கள் iz + 1 இருக்குது. ஸோ z இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். என்னென்ன x + iy சப்ஸ்டிட் பண்ணிவிட்டோம் z-க்கு பதிலாக +1. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், i-ஆல் மல்டிபிள் பண்ணால் xi, i-யோட வேல்யூ i² + 1. i² வேல்யூ என்னது -1. அதை சப்ஸ்டிட் பண்ணால் என்னதுன்னா இங்கே ப்ளஸ்ஸு இன்ட்டு -1 என்னது -y ஆகிடும் இந்த இடத்துல. அவ்வளோதாங்க. இதோட வேல்யூ வந்துன்னா iz + 1ஓட வேல்யூ. இது டினாமினேட்டர், சரியா? இது வந்து என்னது நியூமரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டர் தனியாக நியூமரேட்டர் தனியாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணணும், காஞ்சிகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ காஞ்சிகேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கோ ப்ளஸ் என்ன இருக்குது பாருங்கள், இமேஜினரி நம்பர் ப்ளஸ் xi இருக்குது. அதை நம்ம மேலேயும் கீழே சைனை மட்டும் மாற்றி மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சுது. ரைட். இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு இமேஜினரி மட்டும் வேணும். பாருங்கள் 1 2 1 2ன்னு எழுதிக்கிங்க. நம்மளுக்கு இமேஜினரி நம்பர் மட்டும் வேணும்னா டினாமினேட்டர் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ டினாமினேட்டரை நான் அப்படியே போட்டேன். ஸோ இதோ ஃபஸ்ட் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து, அதாவது ரியல் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பரோட இமேஜினரி நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும், அதாவது 12. அதே மாதிரி செகண்ட் நம்பரோட ரியல் நம்பர் எடுத்து ஃபஸ்ட் நம்பரோட காம்ப்ளெக்ஸ், அதாவது என்னது இமேஜினரி நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 1. இப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும்னா நம்மளுக்கு இமேஜினரி நம்பர் கிடச்சிரும். சப்போஸ் ரியல்னா 1 × 1 + 2 × 2ன்னு போட்டுக்கணும். அதாவது ரியல் நம்பர் ஃபஸ்ட் நம்பரோட ரியலு, செகண்ட் நம்பரோட ரியலு, அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பரோட இமேஜினரி, செகண்ட் நம்பரோட இமேஜினரி. பட் அது இங்கே தேவையில்லை, நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணிட்டேன், மல்டிபிள் பண்ணி எழுதிட்டேன். ஸோ கீழே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்படி எழுதிட்டேன். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது கொடுத்துருக்காங்க 0ன்னு. அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது, இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், 0ன்னு ஆயிரும். அப்போ மேலே நியூமரேட்டரில் இருக்கிற அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிங்க. -x × 2x - 2x². அப்போ இதோட மல்டிபிள் பண்ணால் -x. அதே மாதிரி இங்கே 2y இருக்கா, அதை 1 கூட மல்டிபிள் பண்ணால் 2y. அப்போ திருப்பி - என்ன, இங்கே பாரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆயிரும். ஸோ -2y². அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா x² + 2y² + x - 2y = 0ன்னு சொல்லி கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க. ஹென்ஸ் ப்ரூஃப். இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தடு. பட் இதை விட வந்து பெட்டர் வெர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். இதோட நமக்கு அதாவது என்ன சொல்கிறது, செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சுது. நீங்கள் அடுத்த கொஸ்டினில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த சம் வேறு ஏதாவது மெத்தடில் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா நான் இந்த வீடியோலேயே அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.